அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மாணக்கர் கல்வி சுடர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தோன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கிடையே ஒரு கடும் அதிர்ச்சியை வந்து ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அவங்களோட டெட் தேர்வுக்கு வந்து படிப்பாங்களா, இல்லை 10th 12th பொது தேர்வுக்கு வந்து தயார்படுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி நாங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. கடைசியில் கல்வித்துறை ஆசிரியர்களை கைவிட்டு விட்டார்கள் தான் என்று நிதர்சனமானது. ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு தமிழக அரசு அறிவிப்பு. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு 4 மாதங்களுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு 3 முறை சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அஃபிஷியல் கேசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி, ஜூலை, அதே மாதிரி டிசம்பர் மாதங்களில் சிறப்பு தேர்வு நடத்தப்படும். தேர்வு எழுதியுள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் மூலம் பயிற்சி வழங்கப்படும். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு அவசரமாக இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வுக்கு தயார்படுத்துவாங்களா, இல்லை இவங்க உட்காந்து வந்து பார்த்தோன்னா டெட் தேர்வுக்கு வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா குதிரை கொம்பு மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ ஆசிரியர்களுடைய வாழ்வில் ஏன் தான் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வருகிறது என்று தெரியவில்லை. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இது கொண்டு வந்ததன் விளைவு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இது அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட கேசட்டில் இருக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் சிறப்பு டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருக்கேன். இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் கல்வி சுடர் யூடியூப் சேனல் உடனுக்குடன் கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் காணொலியை பார்த்து மகிழுங்கள். நன்றி.